السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த ரமதானினுடைய காலகட்டத்தில் நாம் இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவோம். இதனுடைய சிறப்புகளை அறிந்த யாரும் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த ஒரு தஸ்பீஹ். இதனை ஓதினால் சதகா செய்த நன்மை கிடைக்கும். இந்த உலகத்தை விட நபி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை இருக்குமென்றால் அது இந்த வார்த்தை என்றுதான் நபி அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தஸ்பீஹ் துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருக்கின்றோம். அதிகமாக நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதம், அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஸ்பீஹ் இருக்கின்றதே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானினுடைய மாதம் சதகா செய்வதே மிகவும் சிறந்த ஒரு விடயம், அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம். சதகா செய்வதற்கு வசதி இல்லாதவர்கள் இந்த துஆவை கூட ஓதுங்கள். நபி அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் சதகா செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1302வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதே முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 5225வது ஹதீஸாக நபி அவர்கள் கூறினார்கள், இந்த வார்த்தைகளை யார் ஓதுகிறாரோ, சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ அந்த உலகத்தை விட எனக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் பிடித்தமானது என்று நபி அவர்கள் கூறிய வார்த்தை சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ் தூயவன், அவனுக்கே எல்லா புகழும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மிக பெரியவன் என்று பொருள்படக்கூடிய இந்த வார்த்தையை ஓதினால் சதகா செய்த நன்மை கிடைக்கும். இந்த வார்த்தை நபி அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை என்று நபி அவர்கள் கூறினார்கள்.